க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. 11ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 14ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷபராசி ராசியிலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் மாதத்தினுடைய முற்பகுதியிலே உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருந்தாலும் பகுதி ஒரு உற்சாகமான காலமாக அமையும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். குடும்ப பாக்கியஸ்தானத்திலே தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை தைரிய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை விடுவதால் எந்த ஒரு செயலையும் தைரியமாக எதிர்கொண்டு செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் யாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து வில்லங்கம் பார்த்து வாங்குவதே மிகவும் சிறப்பு. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள். பலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சாது சன்னியாசிகளை சந்திப்பவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். இந்த நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக கொண்டிருப்பவர்களுக்கு திட்டம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ரோகசத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ரோகசத்துரு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் ஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ருணரோகசத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு.
செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதாலும் களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் மனவிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களில் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதாலும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி இம்மாத பிற்பகுதியிலே ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் ராசிநாதனுடைய பயணமும் பிற்பகுதியிலே ஸ்தானத்திலே இருப்பதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. ஸ்தானத்திலே தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் தொடர்பில் இருப்பார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. தேவையில்லாத செலவுகளும் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் பணம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ராசிக்காரர்கள் இம்மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், தோறும் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வாழ்விலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர். நன்றி, வணக்கம்.